Hi friends, welcome to YouTube Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன் பால்கோவா வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு பால்கோவா எடுத்துர்க்கேன். ஸ்வீட்லெஸ் பால்கோவா இது. 50 கிராம் ஸ்வீட் பால்கோவா. நாலு டீஸ்பூன் மைதா. ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பால் சேர்த்துக்கணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து பிசைங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா சாஃப்டாக நல்லா ஒரு மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு பிசைறீங்களோ அந்த அளவுக்கு குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். இந்த மாதிரி குலாப் ஜாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அப்புறம் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிடவே மாட்டீங்க. எப்போயுமே இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக ஒரு ரிச்சாக இருக்கும். இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைங்களாக நல்லா பால் பண்ணி வச்சுக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாலே உருண்டையில் கட்டி அங்கங்கே விரிசல் வராது. மாவை நீங்கள் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. மாவு கெட்டியாக இருந்தால் தான் உருண்டை விரிசல் விடும். நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு குலாப் ஜாமுன் விரிஞ்சு போயிடும். அதனால் மாவை நல்லா எந்த அளவுக்கு சாஃப்டாக பிணைய முடியுமோ அந்தளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க.
எவ்வளோ அழகாக நல்லா பால்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப்புக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து அதில் 3 கப் அளவுக்கு சுகர் சிரப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு அதில் 3 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். அதாவது 3/4 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்து ஒரு 7லேருந்து ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே சுகர் சிரப் நமக்கு ரெடி ஆயிரும். ஒரு கம்பி பதம் அளவுக்கு நம்ம வந்து அதை காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு சுகர் சிரப் ரெடியாக போகுது. இந்த சமயத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ரோஸ் வாட்டர் சேர்த்தா குலோப் ஜாமுன் நல்லா பன்னீர் வாசனையாக நல்லா சூப்பராக ரிச்சாக இருக்கும். சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போது கொஞ்சமாக மாவு எடுத்து நான் ஒரு 4 குலோப் ஜாமுன் மட்டும் ஸ்டஃப்டு குலோப் ஜாமுன் செஞ்சு காட்டுறேன். அந்த கொஞ்சோண்டு மாவில் நம்ம வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்து பிசைஞ்சு அதை குலோப் ஜாமுனுக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, நான் பேன் வந்து சின்னதாக எடுத்திருக்கேன். ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக செலவாகணும்னு, நல்லா டிப்பாகி ஃப்ரை ஆகணும் குலோப் ஜாமுன். அதனால் ஆயில் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதனால் நான் சின்ன சைஸ் பேன் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்ச குலோப் ஜாமுனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்குவோம். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. வச்சா கருகி போயிடும். சிம்மில் வச்சு தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பாருங்கள், சின்ன சின்ன பபுள்ஸ் தான் வருது. இந்த மாதிரி மிதமான சூட்டில் இருக்கும் போது நம்ம உருட்டி வச்ச குலோப் ஜாமுனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்குவோம். இது வந்து என்ன ஆகும்னா சைஸ் பெருசாகும். வேகும் போதே நமக்கு ஒரு சைஸ் பெருசாகும். அப்புறம் ஊறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஜீராவில் போட்டு டபுள் சைஸ் ஆகிடும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பால்கோவாவில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். அதுக்கு இந்த குலோப் ஜாமுன் நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வேறு எதுலேயுமே குலோப் ஜாமுன் செய்ய மாட்டீங்க. நீங்கள் இதில் மட்டும்தான் ட்ரை பண்ணுவீங்க. அவ்வளோ ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது ஊறுறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸில் ஜீராவில் இது ஊறி ரெடி ஆயிரும். அந்த அளவுக்கு சாஃப்டாகிடும். பாருங்கள், பால்ஸ் எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள். ரொட்டேட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் ஈவனாக கலர் வர்றதுக்காக. எப்படி ஃப்ளோட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளோட் ஆகுதுனாலே குலோப் ஜாமுன் நல்லா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா மிதக்கும், எண்ணெயில் மிதந்து வேகும். இப்போ அவ்வளோதான், வெந்துருச்சு. இதை எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம ஜீராவில் சேர்த்துக்கலாம். ஜீரா சூடாக இருக்கணும். ஜீரா சூடாக இருந்தால் தான் டக்குன்னு அப்சர்வ் பண்ணும். ஜீராவை சூடாகவே வச்சுக்கோங்க.
அவ்வளோதாங்க, எல்லா குலோப் ஜாமுனையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ குண்டு குண்டாக சூப்பராக எப்படி வந்து ஜீராவில் மிதந்துட்டுருக்கு பாருங்கள். பார்க்கும் போதே சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும் உங்களுக்கும். இதே அளவு இதே மெஷர்மெண்ட்டோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், சாஃப்டாக சூப்பராக. இது செஞ்சு ஒரு 15 நிமிஷம் தாங்க, அதுக்குள்ளே எப்படி ஊறிடுச்சு பாருங்கள் ஜீராவில் நல்லா. அவ்வளோ ஒரு ரிச்சாக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் செஞ்சு மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.